சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணியை பற்றி விஜயாவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மனோஜுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாரு, வேலை கிடச்சா போகிறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனோஜ் இருக்கார். அவன் அம்மாட்ட காசு கேட்டாலும் கொடுக்கல அப்படிங்கிறனால என்னடா பண்ண, சரி ஒரு பூசாரிகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரியை பார்க்க போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கிடச்ச ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வெட்டியாக வீட்டில் இருக்க, நான் சொல்கிறது செய், நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும், நீ பணக்காரன் ஆயிடலாம், கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை காட்டுறாரு. உடனே மனோஜ் ஓகே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து கோயிலேருந்து பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீ கோயிலேருந்து பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு சரி சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு கோயிலில் வந்து உட்காந்துருக்கிறார். அப்போ அவருக்கு ரொம்ப வயிறு பசிக்கு, காலையிலே வந்துட்டுங்கிறனால வயிறு பசிக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரர்கிட்ட எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த பிச்சைக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ மொபைலை பார்த்தா மனோஜ் வந்து ஆச்சரியப்படுறாரு. எதுக்கு அப்படின்னா அந்த பிச்சைக்காரர் கையில் இருக்கிறது ஐஃபோன். அதை பார்த்து தான் நம்ம மனோஜ் வந்து ஆச்சரியப்படுறாரு. பிச்சை எடுக்கிறாரு, ஆனால் இவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுருக்காரு, அதுவும் புது ஃபோனாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். மனோஜ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம் போலியே, இவர் கூட ஐஃபோன்லாம் வச்சுருக்காரு, நம்மகிட்ட இருக்க சின்ன செல் தானே இருக்குது, இந்த வேலையை செஞ்சாலே நம்ம சிறப்பாக வந்துடலாம் போலியே, கோடீஸ்வரனா ஆயிடலாம் போலியே அப்படிங்கிற மனோஜ் நினச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்து அதே கோயிலுக்கு வந்து வராங்க. அப்போ வந்து மனோஜை பார்த்துருந்தாங்க. மனோஜை பார்த்து மனோஜ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து பார்க்காங்க. அது மனோஜ் தான். பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ இவதுக்கு இருக்கு இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு கால் பண்ணி சொல்லுவோம். முத்து வந்து பார்க்குறாரு. மனோஜ் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க, பிச்சைக்கார வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்கே, என்ன உனக்கு வேலை கிடைக்கலன்னா வேறு வேலையே இல்லையா, அதுக்கு பிச்சை எடுக்கிற வேலையை நீ தேர்ந்தெடுப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் கலாய்ச்சிட்டு இருக்காது. மனோஜ் சொல்கிறேன், நான் வீட்டுக்கெலாம் வரல, நீ போ, நான் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன், எனக்கு பூசாரியே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறவங்க நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை சாமியார் சும்மா பொய் சாமியார்கிட்ட போய் பேர்ப்பியாக இருக்கும், சும்மா ஏதாட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் கேட்டு நீ செஞ்சிட்டு இருப்பியா, நீ வாடா அப்படிங்க. ஆஹா நான் கோடீஸ்வரன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, நான்லாம் வரமாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வந்து பயங்கரமாக அடித்து கூப்பிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் நம்ம மனோஜ் நிற்காரு. வீட்டுக்குள்ளே வந்து விஜயாலாம் இருக்கிறாங்க. விஜயா வந்து மனோஜை பார்த்துட்டு, இது யார் பிச்சைக்காரன்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டு வர்றா அப்படின்னு சொல்லி முத்துவையும் மீனாவையும் திட்டுறாங்க. அது பிச்சைக்காரன் கிடையாது, அவ பையன்தான் அப்படின்னு வந்து விஜயாவோட மூஞ்சி எப்படி ஆகுங்கிறது நமக்கே தெரியும் தானே. முத்து சொல்கிறாரு, எம்மா ரொம்ப சொல்லாதம்மா, அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ, அது வேறு யாரும் இல்லை உன் பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பையனா, என்ன பையன் இருக்கா, பிச்சைக்காரனை அடித்து வெளியே வரட்டு அப்படின்னு விஜயா கத்த. கடைசியை பார்த்தா அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் கத்த, யாருடா இது மனோஜ் வயசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பிச்சைக்கார வேஷப்போடு மனோஜ் இருக்கா. மனோஜை பார்த்தா விஜயாவோட புருஷன் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவன் என்னென்ன இப்படி பிச்சைக்கார வேஷம் போட்டு கொதிருக்கான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை பார்த்து விஜயா வந்து கேட்குறாங்க மனோஜ்கிட்ட, ஏன்டா இந்த ஒரு கோலத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி கேட்டேன், காசு கேட்டேன், நீங்கள் தரல, அப்படின்னா இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சாங்கன்னு வேறு என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோலத்தில் நம்ம ரோகிணி பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும். நம்ம விஜயை வந்து ஃபீல் பண்ணுறாங்க, மனோஜுக்கு நம்ம காசு கொடுக்கலங்கிறனால தானே அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. காசு கொடுக்கவும் இனி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மனோஜுக்கு காசு கொடுத்து மறுபடியும் ஏமாந்து மறுபடியும் ரோட்டில் வந்து நிற்க அதிக வாய்ப்பு இருக்குது. என்னதான் நடக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.